தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தனக்கு சான்றிதழ் பெறுவதில் நீண்ட நாட்களாக இழுபறி நீடித்து கொண்டே இருக்கு. முன்னாடி இந்த படத்திற்கு யுபிஏ சான்றிதழ் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி பி.டி. உஷா உத்தரவிட்டிருந்தாங்க. ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து மத்திய தணிக்கை வாரியம் உடனடியாக மேல்முறையீடுமே பண்ணாங்க. மேல்முறையீட்டு விசாரணையின் போது தணிக்கை வாரியம் தரப்புல சில முக்கிய வாதங்களுமே முன்வைக்கப்பட்டது. தணிக்கை சான்றிதழ் வழங்க சில சட்ட ரீதியான நடைமுறைகள் இருக்கும் பொழுது பட நிறுவனம் நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுத்து அவசரமாக உத்தரவு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் படத்தை மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்பும் முடிவுல நீதிமன்றம் தலையிட்டதையுமே வாரியம் சுட்டிக்காட்டியிருக்காங்களா. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தணிக்கை வாரியம் தன்னுடைய தரப்பு பதிலை சமர்ப்பிக்க கால அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி ஏன் உத்தரவிட்டார் அப்படின்ற கேள்வியை எழுப்பினாங்க. மேலும் தணிக்கை சான்று பெறுவதற்கு முன்பே படத்துடைய வெளியீட்டு தேதி அறிவித்தது ஏன் அப்படின்னு பட நிறுவனத்தையுமே கண்டிச்சாங்க. இதன் விளைவாக படத்திற்கு சான்றிதழ் வழங்க பிறப்பிக்கப்பட்ட முந்தைய உத்தரவிற்கு நீதிமன்றம் இடைக்கால தடையுமே விதிச்சிருக்காங்க. இந்த நிலையில ஜனவரி 20ஆம் தேதியான இன்று இந்த வழக்கு மீண்டுமே விசாரணைக்கு வந்திருக்கு. உச்சநீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின்படி நடைபெறும் இந்த விசாரணை படத்திற்கு சான்றிதழ் கிடைக்குமா அல்லது படம் மறு ஆய்வு குழுவிற்கு செல்லுமா அப்படின்றது உறுதியாக தெரிய வரும். ஆகையால அனைவருமே ஆவலுடன் காத்துட்டு இருக்க இந்த வேளையில தற்போது ஆளும் கட்சியான திமுகவுடைய துணை முதல்வரான நம்ம உதயநிதி அவர்கள் ஜனநாயகன் பற்றியும் தளபதி விஜய் அவர்களை பற்றியும் கிண்டலாக பேசியிருப்பது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது ஜனநாயகன் திரைப்படம் கண்டிப்பாக திரையரங்குகள்ல வெளியாகாது, ஓடிடில தான் ரிலீஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து வந்த இந்த பேச்சுக்கு தளபதி ரசிகர்கள் தற்போது பதிலடியுமே கொடுத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.